அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வந்து தீபாவளி ஸ்பெஷல் மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. எல்லாருமே தீபாவளிக்கு காரசாரம் பண்ணுறது, அப்புறம் ஸ்வீட்ஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க. அதில் மைசூர் பாக் பண்ணுறது வந்து ரொம்பவே கெட்டிக்காரத்தனம் வேணும், அதே சமயத்தில் ரொம்ப பொறுமை வேணும். அவ்வளோ ஈஸியாக வந்து மைசூர் பாக்லாம் நம்ம நினச்ச உடனே பண்ணிட முடியாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த மைசூர் பாக் ரெடி ஆனதும் கொட்டுறதுக்கு கவிழ்த்துறதுக்காக அந்த மாவை வந்து கொட்டுறதுக்காக ஒரு பெரிய ட்ரே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்ல டீப்பானது எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஆயில் தான் விட்டுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 கப் சுகர் போட போகிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மைசூர் பாக் பண்ணும்போது எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 கப் சுகர், இந்த கப்போட அளவு வந்து 250 கிராம். அப்புறம் வந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அதே கப்பு நான் வந்து ஒரே கப்பை தான் பயன்படுத்தியிருக்கேன். அந்த சுகர் மூழ்கிற அளவு இருந்தால் போதும். இப்போ கடலை மாவு 1 கப்புனா 2 கப் சுகர், 2.5 கப் தான் நான் வந்து கடலை எண்ணெய் எடுத்துருக்கேங்க. பாருங்கள், நான் வந்து மந்த்ராக்குள்ளே கடலை எண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கிறேன், வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணலை. கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் மைசூர் பாக் வந்து ரொம்ப டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல ஒரு வாசனையாக. நம்ம பாரம்பரிய மைசூர் பாக் வந்து கடலை எண்ணெயில் தான் பண்ணுவாங்க. பாருங்கள், நான் 2.5 கப் கடலெண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதாவது 1 கப் கடலை மாவுனா 2 கப் சுகர், 2.5 கப் கடலெண்ணெய். பாருங்கள், நான் வந்து பக்கத்து கேஸில் நல்ல ஃபுல் சிம்மில் வச்சுருக்கேன். குட்டி ஸ்டவ் தான் அது. அதை வந்து ஆன் பண்ணிவிட்டேன். அப்புறம் வந்து சுகர் வந்து 10 நிமிஷம் நல்லா அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். கொஞ்சம் பிசுன்னு தன்மை வந்தாலே போதும். நீங்கள் வந்து அந்த சுகர் சிரப்பை வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா பிசுன்னு வரும். அந்த நல்லா திக்காக ஒரு பிசுப்பு தன்மை. அந்த ஸ்டேஜ் வந்துட்டுன்னா அந்த கடலை மாவை அதில் கொட்டிடலாம். அந்த கடலை மாவை வந்து நீங்கள் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிடணும். சின்ன ஓட்டை நம்ம மாவுலாம் அரைப்பல அந்த இதில் வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ தான் கேர்ஃபுல்லாக சளிச்சு எடுத்தாலுமே கொஞ்சம் கட்டி விழ தான் செய்யும். அது கொஞ்சம் பொறுத்து சரியாயிரும். நீங்கள் கரண்டியை இந்த மாதிரி பிடிச்சிட்டு பண்ணணும். அதே சமயத்தில் கடலை மாவு ஃப்ரெஷ் கடலை மாவாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதாவது பழைய கடலை மாவுனா கசக்கும், நல்லாவே இருக்காது. கண்டிப்பாக ஃப்ரெஷ் கடலை மாவாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அரைச்சி வாங்கிக்கோங்க. இப்போ வந்து பக்கத்தில் உள்ள ஆயில், அதாவது இந்த கடலை மாவை போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆயிலும் சூடானதும் அதை எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஊற்றுங்க. அந்த ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு மாதிரி பொரபரன்னு வரும். இந்த மாதிரி வரும். அப்புறம் அது அடங்கிட்டு அப்புறம் அந்த கடலை மாவு வந்து திக்காகும். திரும்ப இந்த ஒர்க்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 35லேருந்து 40 நிமிஷம் பண்ணணும். இந்த எண்ணெயில் விட்டு இது ரொம்ப ஒரு பொறுமையாக பண்ணணும். அதாவது கிச்சனோட டெம்பரேச்சரே அதிகமாக ஆயிரும், அந்தளவுக்கு சூடாக இருக்கும். அப்புறம் வந்து கரண்டியை வந்து எக்காரணத்தை கொண்டும் இந்த சைடு பிடிச்சிடாதீங்க. நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள், அதே பொசிஷனில் பிடிச்சிருங்க. நீல கரண்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரொம்ப சின்ன பசங்களாம் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டம். ரொம்ப அந்த பாத்திரம்லாம் ரொம்பவே சுடும், ரொம்ப தெறிக்கும் எண்ணெய். இந்த எண்ணெய் வந்து 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ்க்கு ஒருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு கரண்டி வச்சு எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து ஊற்றி கொஞ்சம் பொறுத்து அந்த ஆயிலை குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகும். பாருங்கள், இந்த மாதிரி திக்காகும். அப்புறம் திரும்ப ஊற்றினோன்னா லூஸ் ஆகும். அப்புறம் கொஞ்சம் பொறுத்து திக்காகும். ஸோ இந்த ஒர்க் வந்து ஒரு 40 நிமிஷங்கிட்ட, 35லேருந்து 40 நிமிஷம் நீங்கள் பொறுமையாக பண்ணணும். இப்போ பாருங்கள், இது ஒரு 35 நிமிஷத்துக்கு கிட்ட ஆயிட்டு இந்த ஸ்டேஜில் என்ன ஆகும்னா அப்படியே சட்டியை விட்டு வெளியில் அதாவது அந்த ஆயிலை கக்க ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் சட்டி விட்டு வெளியில் வரும். அது நல்ல அந்த நீங்கள் எந்த வேலை கரண்டி வச்சு இது பண்ணுறீங்களோ அதே வேலை சுற்றிக்கிட்டு வரும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்துட்டு இப்போ ஒரு 38 நிமிஷங்கிட்ட ஆயிட்டுங்க. இது ரெடி ஆகிட்டு கேஸ் வந்து நான் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்லோவில் தான் வச்சுருந்தேன். அதாவது சுகர் சிரப்பு பண்ணதுக்கு வர மீடியமில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த ட்ரே வந்து ரொம்ப சின்ன ட்ரே, அதனால் நான் பெரிய ஒரு பிளேட்டில் ஆயில் விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், ஆயில் வச்சு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ண போதும். இதில் உள்ள ஆயிலே பாருங்கள் எவ்வளோ ஆயில் மேலே. அதாவது அந்த 38 நிமிஷத்துக்கு அப்புறமா நிறைய ஆயில் தான் மேலே கக்க ஆரம்பிச்சிருது. அது பாருங்கள், இவ்வளோ ஆயில் மீதி கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட நான் அதுக்கு மெஷர்மெண்ட் பண்ணும்போது 1 கப்பு, கடைசியில் பார்த்தா 1.5 கப் தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். 1 கப் ஆயில் பாருங்கள், இவ்வளோ ஆயில் மீதி ஆயிருக்கு. இப்போ வந்து நான் இதை அப்படியே விட்டுட்டேன்.
இது பயங்கர சூடாக இருக்குங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். கிச்சனில் குட்டி பசங்களெல்லாம் விடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஆயில் வந்து ரொம்ப மேலே தெரிக்கும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 38 நிமிஷம் பொறுமையாக இருந்தவா, ஒரு 2 நிமிஷம் பொறுமையாக இருந்திருந்தேன்னா, இன்னும் நம்ம பாரம்பரியமான மைசூர் பாக் கிடைக்கும்ல, நல்லா ஓட்டை ஓட்டையாக இருக்கும், உள்ளே வந்து குக் ஆகி ஒரு நல்ல ஒரு லேயர் வரும். நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த இது ஏன்னா இது நான் மிட் நைட் பண்ணேன் பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. பட் இது ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க. எந்த ஒரு இதுவும் கிடையாது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. என்ன அந்த பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த மைசூர் பாக்குள்ள ஒரு அந்த இதுக்கு வந்து கிடைக்கல. மற்றபடி எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருந்தேன். நீங்கள் பண்ணும்போது ஒரு 2 நிமிஷம் இன்னும் குக் பண்ணுங்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், உள்ளே இந்த மாதிரி கிடச்சிருக்கு. உள்ளே உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும், கலர் நல்லா உள்ளேயே குக்காகி ஒரு லேயர் வரணும்னா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும். பெர்ஃபெக்டான மைசூர் பாக் இதே மாதிரி நீங்கள் செய்யலாம். இதை விடையுமே பெஸ்ட்டான மைசூர் பாக் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நூல் நூலாக வருது. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் வந்து எண்ணெய் கக்க ஆரம்பிச்சிட்டு, ரொம்ப எண்ணெய் ஆக்சுவலி எண்ணெய் வெளியிலலாம் தெறிக்க ஆரம்பிச்சிட்டு, கேஸ்லலாம் வெளியில் இந்த சைடு அந்த கரண்டியில் வெளியே வர ஆரம்பிச்சிட்டு, அதனால் நான் வந்து எண்ணெய் ஊற்றுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் நீங்கள் வந்து இன்னும் 2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா